ஹலோ எவ்ரிவன், நம்ம இப்போ குரூப் 4ல டேர்ம் 1ல இருக்கக்கூடிய லெசன், அதாவது கிளாஸ் 6ல ஐஎன்எம்ல பார்க்க போகிறோம். அந்த லெசன் நேம் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லெசன் வந்து யாரை பற்றி அப்படின்னு பார்த்தா பூம்புகாரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பூம்புகாரை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மதுரையை பற்றி. ஸோ இது ஹாஃப் ஆஃப் த லெசன் வரும். அப்புறம் கொஞ்சமாக வந்து காஞ்சி நகரம் இருக்கு இல்லையா, அந்த நகரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ புக்கில் இருக்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்து ரொம்ப ஷார்ட்டாக நான் எழுதியிருக்கேன். பட் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆயிருக்குங்க, பார்த்துலாமா? ஸோ மதுரை அப்படின்னா மிக பழமையான நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா தொன்மை நகரம். இவைக்கு சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னா அதுவும் மதுரை தான். அடுத்தது வந்து ஆட்சி யாருன்னு பார்த்தா பண்டைய காலத்தில் முறையனா இதுபடி யாரெல்லாம்னா ஃபர்ஸ்ட் பாண்டியர்கள், அப்புறம் சோழர்கள், அப்புறம் களப்பிரர்கள் மதுரையை வந்து ஆட்சி செய்தவர்கள். இடைக்காலத்துல முறையே யார் இல்லைன்னா பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தனர். இது வந்து இந்த ஆட்சி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த முறையே அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுபடி நம்ம கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ல கேட்கும்போது பண்டைய காலத்தில் முறையே அப்படின்ட்டு கேட்டு ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னு கேட்டு இதை வந்து நம்மளுக்கு மாத்தி கொடுத்து கேட்பாங்க. அப்ப நம்ம கரெக்டா எழுதணும். ஸோ அதுவும் ஓகே, இதுவும் ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? படிச்சு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தனர். அது அடுத்தது வணிகம் செழித்தது எங்க? மதுரையில. கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வுல தான் வந்து இங்க நல்ல வணிகம் பிசினஸ் வந்து நல்ல செழிப்பா நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை யாருக்கு இருக்கு அப்படின்னா மதுரை நாட்டுக்கு தான் இருக்கு. சங்கம் நம்ம இங்க பார்த்தோம்ல சங்கம். ஸோ சங்கம் வளர்த்த நகரம். அப்போ அந்த சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை அப்படின்னா அது மதுரை ஊருக்கு இருக்கு. புலவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா கடைசி சங்க காலத்து, ஓகேவா, அதுதான் இறுதி தமிழ் பணி பண்றதுக்காக 49 பேர் புலவர்கள் வந்து இங்க மதுரையில இருந்திருக்காங்க. தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு இருக்கு, சங்கம் அமைத்துன்னு பார்த்தோம்ல. அப்போ அந்த தமிழை வளர்த்த வந்து தமிழ் பணி, ஓகே, அது செய்த புலவர்கள் வந்து எத்தனை பேர்னா 49 பேர். அவங்க தான் வந்து கடைசி சங்க காலத்துல இருந்தவங்க. அடுத்தது கிழக்கு கடற்கரை, அதாவது ஃப்ரம் தொண்டியிலிருந்து மதுரை வரைக்கும் அகில் சந்தனம் அப்படின்ற நறுமண பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. அதனாலதான் கீழே அரோமார்க் போட்டிருக்கேன், இறக்குமதி செய்யப்பட்டது. அதே மாதிரி முத்துகளை, அதாவது உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அப்ப முத்துக்கள் வந்து எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? உவரி என்னும் இடத்திலிருந்து. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமான் கொற்கைக்கு இருக்காங்க இல்லையா, சோ அவங்கதான் வந்து இந்த டைம்ல இருந்தது. கொற்கைக்கு அருகில் உவரி உள்ளது. அப்போ முத்துக்களை வந்து உவரி என்னும் இடத்துல இருந்து தான் இறக்குமதி பண்றாங்க. உவரி எங்க இருக்கு அப்படின்னா கொற்கைக்கு பக்கத்துலதான் உவரி இருக்கு. பாண்டிய துறைமுகமான, அப்ப அந்த கொற்கை அப்படிங்கிறது என்னது, எங்க இருக்கு, யாருடையது அப்படின்னா பாண்டிய துறைமுகம். ஓகேவா? அப்போ கொற்கை அப்படிங்கிறது ஒரு துறைமுகத்துடைய இடம். அந்த துறைமுகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் உவரி அப்படிங்கிற இடம். இந்த உவரி அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் முத்துக்களை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல நான் சொல்ற ஒவ்வொன்றுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். இது எதுவுமே வந்து நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாதுங்க. ஆனா ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தா மதுரை. இப்ப நம்ம ஃபுல்லா பாக்குறது மதுரையில தான். மதுரையில பிசினஸ் நடந்தது, என்னெல்லாம் நடந்தது, யார் புலவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து அங்க என்னெல்லாம் வந்து தயாரிக்கப்பட்டது, இந்த மாதிரி மதுரையை பத்தி எல்லாம். ஏன்னா அது பாண்டிய இதுல சேர்ந்தது தானே. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதை ஆட்சி புரிந்தவர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாமே வரும். ஸோ மதுரை வந்து ரோமானிய நாணயங்கள், காயின்ஸ் இருக்கு இல்லையா, அது தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வந்து அப்பவே மதுரையில இருந்திருக்கு. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது. ஸோ மதுரையின் புகழுக்கு இதுவும் ஒரு சான்று. அங்கதான் வந்து நாணயங்கள் எல்லாமே அச்சடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று வந்து இது எல்லாமே. ஓகேவா? அடுத்தது மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர். யாரு? சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் அவருடைய அர்த்த சாஸ்திரத்தில், ஓகேவா, அர்த்த சாஸ்திரத்தில் மதுரையை பற்றிய தகவல் குறிப்பிட்டுள்ளார். இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்தது நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதை இருந்தது. ஓகே. அடுத்தது மதுரையை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாதுகாப்பான நகரம் அப்படின்னா அது மதுரை. அதே மாதிரி தூங்கா நகரம் அப்படின்னாலும் மதுரையை தான் சொல்றாங்க. இந்த தூங்கா நகரம் அப்படின்னு ஏன் மதுரையை சொல்றாங்க அப்படின்னா மதுரையில வந்து 2 வகையான அங்காடிகள், அதாவது மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ மார்க்கெட் வந்து இருந்திருக்கு. அந்த 2 வகையான மார்க்கெட்டுடைய
பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணு வந்து நாலங்காடி, இன்னொன்னு வந்து அல்லங்காடி. நாலங்காடி அப்படிங்கிறது அந்த நாள் பொழுதுல காலையில் நேரத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓகேவா டே டைம்ல நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட், அதுக்கு பெயர் தான் நாலங்காடி. அதே மாதிரி நைட் ஈவினிங்ல இருந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் நைட் டைம் வந்து நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட், ஒரு அங்காடி உடைய பெயர் வந்து அல்லங்காடி. அப்போ காலையிலயும் ஒர்க் பண்றாங்க மதுரை மக்கள், ஈவினிங் நைட்டும் வந்து ஒர்க் பண்றாங்க. காலையில ஒர்க் பண்றவங்களுக்கு நாலங்காடி, நைட்ல ஒர்க் பண்றாங்கல்ல மார்க்கெட்ல வச்சு நடத்துறாங்கல்ல அவங்கள வந்து அந்த டைம்ல நடத்துறவங்கள அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி டே அண்ட் நைட் ஒர்க் பண்றதுனாலதான் மதுரையை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அது. அடுத்தது காஞ்சி அப்படிங்கும் போது இது இவ்வளவுதாங்க. மதுரை முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஏற்கனவே பூம்புகாரை பத்தி பார்த்துட்டோம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த பூம்புகாரை பத்தி தெரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது காஞ்சி. ஓகேவா, இதுவுமே வந்து ரொம்ப ஈஸிங்க. காஞ்சியில இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கு. காஞ்சியில வந்து புகழ்பெற்ற தொன்மையான நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, காஞ்சி என்ன சொல்லுவாங்க, புகழ்பெற்ற தொன்மையான நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான் வந்து நம்ம மதுரைக்கும் பார்த்திருப்போம். இங்க பாருங்க, மிக பழமையான நகரம், தொன்மையான நகரம், எது மதுரை. அது இது மூணுமே வந்து மோஸ்ட்லி பூம்புகாரும் வந்து தொன்மையான நகரத்துலதான் வரும். ஸோ இந்த லெசன்ல வந்து தொன்மையான நகரத்தை பத்தி தான் நம்ம வந்து 3 லெசன்லயும் 3 இதுவும் நகரம் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ காஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது மெயினா 3 விஷயத்துக்கு வந்து காஞ்சி வந்து ரொம்ப பிரபலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கல்வி. அதுல ஒண்ணு வந்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யார் சொன்னா அப்படிங்கறதா நம்மளுக்கு கொஸ்டின்ல வரும். யார் சொல்லியிருக்காங்க, நாயன்மார்களுள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் புகழ்ந்தார். அப்ப திருநாவுக்கரசர் வந்து கல்வியை எப்படி புகழ்ந்திருக்கார் அப்படின்னா கல்வியில் கரையில்லாத காஞ்சி. திருநாவுக்கரசர் வந்து காஞ்சியை எப்படி புகழ்ந்திருக்காரு அப்படின்னா கல்வியில் கரையில்லாத காஞ்சி. அப்போ காஞ்சியில வந்து கல்வி வந்து அவ்வளோ பிரபலமா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நகரங்களில் சிறந்தது அப்படின்னாலும் காஞ்சி தான். நகரங்களில் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி இந்த 3 கேட்கலாம். பூம்புகார், மதுரை, காஞ்சி கேட்டாங்கன்னா காஞ்சி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அடுத்த பாயிண்ட் புத்தகயா சாஞ்சி. இது என்னன்னா ஒரு நம்ம 7 வண்டர்ஸ் சொல்றோம்ல ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிப்போம். அந்த மாதிரி புத்தகயா சாஞ்சி அப்படிங்கிறது 7 இந்திய புனித தலங்கள். ஓகேவா, புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று. இந்த புனித தலங்களுள் காஞ்சியும் வந்து ஒண்ணு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீன வரலாற்றாசிரியர் சீன வரலாற்று ஆசிரியரான யுவான் சுவாங் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, சோ திருநாவுக்கரசர் வந்து எதை புகழ்ந்தாருன்னு கேட்டா கல்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் அப்படின்னா காஞ்சி. தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம்னா எது வரும், காஞ்சி எழுதணும். காஞ்சி, மதுரை, பூம்புகார் எல்லாமே வந்து தொன்மையான நகரம் தான். ஆனா தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா காஞ்சி எழுதணும். அடுத்தது போதி தர்மர், தர்மபாலர், ஜோதிபாலர், அப்புறம் பாருங்க சுமதி போன்ற சான்றோர்கள். இவங்கெல்லாம் யாருன்னா சான்றோர்கள். போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். ஏன் இவங்களுடைய நேம்ஸ் இங்க சொல்றாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து கல்வி சிறப்பை, இது மூலம் வந்து காஞ்சியின் கல்வி சிறப்பு என்ன அப்படிங்கிறது நீங்க அறியலாம். ஓகேவா, அதுக்காக. அடுத்தது காஞ்சி அப்படின்னா நம்மளுக்கு நினைவுக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னா கோயில்களின் நகரம். இப்ப நம்ம பார்த்தது காஞ்சி வந்து கல்வியில் சிறந்து விளங்கியிருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்தது வந்து காஞ்சி வந்து 3 சொன்னல, இன்னொன்னு வந்து என்னன்னா கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஏரிகளின் நகரம், ஏரி இருக்கு இல்லையா அது. சோ அந்த மாதிரி 3 வரும். இப்ப இது வந்து காஞ்சியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோயில்களின் நகரம். இது செகண்ட் ஒன். கைலாசநாதர் கோவில் புகழ் பெற்றது எங்க, காஞ்சியில. அப்ப காஞ்சியில இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் புகழ் பெற்றது. பௌத்த துறவியான மணிமேகலை அவங்களுடைய இறுதி காலம் வந்து காஞ்சியில வந்துதான் கழித்தாராம். சோ காஞ்சியில் கழித்தார், அவ்வளவுதான். அடுத்தது பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்கள் கட்டப்பட்டன. அப்ப குடைவரை கோவில்கள் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா பல்லவர் காலத்தில். அடுத்தது பிற்கால பல்லவ மன்னன் யாரு, ராஜசிம்மன் இந்த கற்கோவிலை கட்டினார். ஓகேவா, ராஜசிம்மர் வந்து கற்கோவிலை கட்டினார். எதுனா கைலாசநாதர் கோவில் இருக்கு இல்லையா, அது வந்து கட்டினதும் ராஜசிம்மன் தான். ஓகே, சோ எல்லாமே கோவிலை பத்தி சொல்லக்கூடியது. நான் சொன்னால 3, அது என்னன்னா காஞ்சியில கல்வி, கோவில், இது 2 நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நீர் மேலாண்மைக்கும் முதன்மையான இடம் அப்படின்னா அது வந்து காஞ்சி தாங்க. இதுதான் இதுல நீர் மேலாண்மைக்கு, அதாவது விவசாயத்துக்கும் வந்து நீர் எல்லாம் வந்து மேலாண்மைக்கு முதன்மையான இடம் வந்து கிடைக்கிறது காஞ்சியில இருந்து தான். நூற்றுக்கணக்கான ஏரிகள் வந்து காஞ்சியில இருந்திருக்கு. அதனால காஞ்சியை என்ன சொல்றாங்கன்னா ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவ்வளவுதான். இதுல நம்ம பார்த்தோம்னா அடுத்தது கரிகார் சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை.
காஞ்சிபுரத்தை சுற்றி உள்ள நீர் மேலாண்மை திறன், சுற்றி உள்ள நீர் அதாவது இந்த கல்லணை வந்து கட்டியிருக்காங்க. அப்போ இதுல இருந்தே எங்க காஞ்சியில, அப்போ இதுல அது கட்டப்பட்டது கரிகார சோழர்களால். அப்போ இதுல இருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய நீர் மேலாண்மையுடைய திறனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வர்றாங்க. அடுத்தது நாலந்தாய் பல்கலைக்கழகம். இது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டுங்க. இதுல நீர் மேலாண்மை வந்து இவ்வளவுதான். இது ஒரு ரெண்டு பாயிண்ட் தான். அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகம். சீன பயணி யுவாங் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியிலிருந்து கடுகை வந்திருக்கிறார். சரியா, ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பருங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது புக்ல இருக்கிறது. புகார் அப்படின்னா துறைமுக நகரம், மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம், அதே மாதிரி காஞ்சி வந்து கல்வி நகரம். நம்ம இனி ரெண்டு பார்த்தோம்ல, கோயில்களின் நகரம், நீர் மேலாண்மைக்கு ஏரிகளின் மாவட்டம். ஸோ இது வந்து காஞ்சியில வரும். சோழ நாடு அது என்ன கொஸ்டின்ல கேட்கல, அதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். எது என்ன அப்படின்னு கேட்டால் சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஓகே, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது போல் தினமும் வந்து நான் லெசனை வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து அப்லோட் பண்ணுறேன், வீடியோவும் போடுறேன், பிவைக்யூ ரீசனிங் எவ்ரிதிங். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஎன்எம்ல டேர்ம் 1 கிளாஸ் 6 வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.